Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு க்ரீன் கலர் chrysanthemum ஃப்ளவரை வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜடவேணி வந்து எப்படி காட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் chrysanthemum ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் ஜடவேணி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலர் chrysanthemum ஃப்ளவர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தின்னான கோல்டு கலர் ஒயரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஒயர் இது. அதுக்கப்புறம் நம்மளோட ஜடவேணி வந்து கட்டுறதுக்கு இந்த மாதிரி திக்கான கோல்டன் கலர் ஒயர் வந்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட கிராஃப்ட் ஷாப்பில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் chrysanthemum ஃப்ளவர் வந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசர் வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃப்ளோரல் டேப், க்ரீன் கலர் ஃப்ளோரல் டேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேர்ல் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பேர்ல் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வந்து இதோடைய பெரிய சைஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இவ்வளோ திங்ஸும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஜடவேணி வந்து கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் கலர் அந்த chrysanthemum ஃப்ளவரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த பூ மட்டும்தான் தேவை, இந்த தண்டு வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இந்த பூ மட்டும்தான் தேவை. அதே மாதிரி நமக்கு எவ்வளோ பூ வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பூவை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு எவ்வளோ பூ வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் வந்து பூ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த தின் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய அந்த ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த அளவு லென்த் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 3 இன்ச் அளவு ஹைட் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதை விட கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, டபுளாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இனி நம்ம இதுக்கு உள்ளாடி தான் அந்த பேர்ல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ஒயருக்கு உள் பக்கமாக விட்டு கரெக்டாக அந்த சென்டரில் மேல் பக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம வந்து இந்த மாதிரி அந்த தின்னாக இருக்கக்கூடிய அந்த கம்பி இந்த மாதிரி திருக்கி விட்டுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வந்து பால் வந்து நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து பெரிய சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக பூவோட சென்டரில் கோர்த்துக்கோங்க. ஒரு பக்கத்துலேருந்து கோர்த்து பின் பக்கமும் அதே மாதிரி சென்டராக வரணும் வெளியே, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும். நம்ம வந்து பூவோட தண்டை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக அந்த தின் ஒயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மேல் பக்கம் வந்து இந்த பேர்ல் வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னொன்று வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தின் ஒயருக்கு சென்டரில் அந்த பேர்ல் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா வர மாதிரி அந்த கம்பியை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கரெக்டாக அந்த பூவோட சென்டரில் வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்து பின் பக்கமும் அதே மாதிரி சென்டராக வெளிப்பக்கமாக வரணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நமக்கு எவ்வளோ பூ வந்து தேவைப்படுதோ அவ்வளோ பூக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து கட்டுறதுக்கு தேவையான அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த திக்காக இருக்கக்கூடிய அந்த கம்பியை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் அந்த ஹோல் வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த கம்பியை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி, அதாவது சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து சிங்கிள் கம்பியாக கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு எண்டில் வந்து நமக்கு வந்து ஹோல் வர மாதிரி வச்சுட்டோம். அதே மாதிரி இன்னொரு எண்டுலேயும் நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஹோல் வர மாதிரி அந்த கம்பியை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து அந்த லென்த்துக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணி வந்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கம்பியை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃப்ளோரல் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றி விட்டுடலாம். கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கோங்க. ரொம்ப டைட்டால, ஓரளவுக்கு நீங்கள் வந்து சுற்றும் போது அந்த ஃப்ளோரல் டேப்பில் வந்து கொஞ்சம் க்ளூ இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து அப்படியே நமக்கு வந்து ஒட்டிக்கும் அந்த கம்பிக்கு மேலே. எண்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எண்டுலேயும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றியாச்சு. இனி நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பூ வச்சு கட்ட போகிறோம்.
இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜடவேணிக்கு ரெடி பண்ணக்கூடிய கம்பி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ நம்ம வந்து அந்த பூ வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல நம்ம வந்து வைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வைப்போம். வச்சுட்டு அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிக்கணும். இனி நம்ம வந்து அடுத்து வைக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கீழ்ப்பக்கம் இருக்க அந்த கம்பியை வந்து நம்ம இந்த வேணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கம்பிக்கு மேலே இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். அந்த பூவோட தலைப்பகுதி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஜடவேணி மாதிரி நம்ம வந்து வளைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நெருக்கமாக வர்ற மாதிரியே வச்சு இந்த மாதிரி கட்டுங்க. நம்ம வந்து கம்பி வச்சு கட்டும்போது இன்னுமே நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் கட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து கேப் விடாமல் கொஞ்சம் நெருக்கமாக நம்ம வந்து வச்சு கட்டணும். அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து யூ ஷேப்பில் நம்ம வந்து வளைக்கும்போது நமக்கு அந்த பூ வந்து நெருக்கமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நெருக்கமாகவே வச்சு கட்டிகிட்டே வாங்க. நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து அந்த தின்னாக இருக்கக்கூடிய ஒயர் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம வந்து அந்த வேணிக்கு மேலே வந்து கட்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த திக் ஒயர் நம்ம வந்து வேணிக்கான அளவுக்கு நம்ம வந்து அந்த கம்பி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தின் ஒயர் வந்து வாங்கிக்கோங்க. அதாவது மெல்லிசான ஒயர் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப திக்கான ஒயர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வளைச்சி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். எண்டு வரைக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக கட்டணும். ரொம்ப கேப் இல்லாமல் அதே மாதிரி ஒரே அளவில் நம்ம வந்து கட்டணும். கட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ரொம்பவே நேச்சுரலான ஃப்ளவர் இது. அதாவது ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் ஃப்ளவர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட்டுறோம். எந்த ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா இந்த பூ வாங்கி இந்த மாதிரி கட்டி நீங்கள் வந்து வேணியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். வளைச்சதுக்கப்புறமும் நமக்கு அந்த கேப் எதுவுமே இல்லாமல் பூ நெருக்கமாக இருக்க மாதிரியே அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஹேரில் வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் க்ரீன் கலரில். இப்போ நம்ம வந்து எண்டில் வந்து ரோப் வந்து கட்டிக்கலாம். ஒரு எண்டில் வந்து நான் வந்து கட்டிட்டேன். இன்னொரு எண்டில் நீங்கள் வந்து ரோப் வந்து கட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ரோப் கட்டி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யூபின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து யூபின் தான் யூஸ் பண்ணுறாங்க. யூபின் வச்சுட்டாலே நமக்கு வந்து ஹேரில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸாக அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து கட்டி முடிச்சுட்டோம் பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.